வாழ்கிறோம். நாம எடுத்துக்கிட்ட இந்த உடம்பு வந்து எப்படிப்பட்டதுன்னா இறையை அடைவதற்குரிய ஒரு, நீங்க எந்த போஸ்ட்ல இருக்கிறீங்க அந்த கவனம் எப்பொழுதும் நமக்கு வேணும். நீ ஏழையாக இரு, பெரும் பணக்காரனாயிரு, படித்தவனாயிரு, படிப்பு இல்லாதவனாயிரு, வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய என்ன இருக்குது, உன்னுடைய போஸ்ட் என்னன்னு யூஸ் ஹியூமன். இந்த சிந்தனை எப்பொழுதும் நம்மளுக்கு வேணும். நாம் மனிதன், அதுவே ஒரு பெருமை தான். நிறைய பேர் அது ஒரு சீப்பா சொல்றாங்க, மனுஷனா பிறந்துட்டேன, விவரம் தெரியல, அறிவில்லை. அதான் சொன்னேன், அந்த மனிதனுக்கு அறிவில்லை இல்லையா. மனிதனாக நான் பிறந்திருக்கிறேங்கிறத பெருமையாக சொல்ல வேண்டியது. ஒரு காக்காக்கோ, ஒரு நாய்க்கோ, ஒரு சிங்கத்துக்கோ, ஒரு யானைக்கோ இறை நிலை சிந்திப்பதும் இறைநிலையை அடைவதற்குள்ள முயற்சி செய்வதும் ஆகாது. ஆனால் மனிதன்கள் தான் 7வது நிலையை செல்வதற்கு 6வது நிலையில் அவன் இருக்கிறான். இப்போ மனிதனாக பிறக்கின்ற பொழுதே உங்களுக்கு 6 அறிவு வழங்கப்பட்டிருக்கு. 6 அறிவு வழங்கினாதான் இந்த உடம்பே உங்களுக்கு கிடைக்கும். அதான் அவை விராட்டி சொல்கிற பொழுது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலை கூண் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 5 உறுப்புகளும் 5 பொறிகளும் இயல்பாக செயல்பட வேண்டும். அதுல குற்றம் குறை இருக்கக்கூடாது. அப்பதான் நீங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறீங்க, அந்த சிஸ்டத்துல எந்த எரரும் எந்த ஃபால்ட் இல்லாம இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப டிவி இருக்குது, எல்லாம் இருக்கு, எங்கேயாவது ஒரு இடத்துல அதுல ஒரு சிக்கல் இருந்துன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆயிரும், ஏதாவது சிக்கல் இருந்தா ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா. எல்லாம் கரெக்டா இருக்கும். அது பிக்சர் டியூபா இருந்தாலும் சரிதான், போர்டா இருந்தாலும் சரிதான், கனெக்ஷன் லைனா இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் பக்காவா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாடி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் வந்து நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இயற்கை, இறைவனுக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்குறேன், இந்த உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே நமக்கு. இன்னொரு இடத்துல நம்ம சிந்திச்சு பாருங்க, பிறக்கும் போது நீங்க எப்படி பிறகுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பிறகுறீங்க. கண்ணு உங்களுக்கு புது கண்ணு, காது புதுசா, பல்லு புது, எல்லாமே புதுசா. ஒன்னும் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி மாட்டல. இப்ப இங்க என்ன பண்ணாங்க, நம்மளால கார் ரெடி பண்றாங்கன்னா அங்க எங்க வாங்கி எடுத்து மாட்டி எடுத்து விட்டுருவாங்க. ஆனா இந்த பாடி எப்படி வருது, ஒவ்வொருவரும் புது புது உறுப்புகள்ல தான் வருது. அம்மா படம் பிறக்கும் போது புதுசா தானே உருவாக்கப்படுகிறது. அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸ்பேர்ல நமக்கு அனுப்பி விடுறது இல்லையா. அப்ப அவ்வளவு உறுப்புகளும் நமக்கு செயல்படுகிற பொழுது, அத்தனை உறுப்பும் நமக்கு கிடைத்திருக்கிற பொழுது அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அதுக்கு நன்றி சொல்லணும்ல. அறிவு இருந்தா, அறிவு உள்ளவங்க சொல்லுவாங்க ஒரு தேங்க்ஸ். அப்ப தினமும் காலையில எழுந்த உடனே இயற்கைக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய கடமை பெற்றிருக்கிறோம். ஆக்சிஜன் சரியா கிடைக்கலன்னு அடுத்த நிமிஷம் எங்க இருப்போம், ஹாஸ்பிட்டல்ல இருப்போம், வீட்டுல இருக்க மாட்டோம், குழாயை மாட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். சாதாரண காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றாக இருக்குது. நம்ம முன்னாடி நிறைவேற்ற காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, பட் நமக்கு தெரியுதா, அதை கேஷ் பண்ண முடியுமா, இல்ல அதை ஸ்மெல் பண்ண முடியுமா, ஒண்ணுமே முடியாது. ஆனா அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ யாரா இருந்துட்டு போ, எனக்கு கவலை இல்லை, நான் உதவிட்டே இருப்பேன்னு சொல்லு. ஆனா மனுஷனுக்கு அந்த மனம் வருமா? நீங்க யாரா இருங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்கிறேன்னு சொல்லி ஒருவனு நினைக்க மாட்டேங்கிறாங்க. இயற்கையில இருந்து கத்துக்க வேண்டிய பாடம், முதல் பாடமே அதுதான். நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்தே ஆகும். மழை பாருங்க, நான் மழை என்ன பண்ணும், பொழிந்து கொண்டே இருக்கேன். உனக்கு வேணுமோ வேண்டாங்கிறது இல்ல, என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருப்பேன். இவனுக்கு தான் மழை வேணும், அவனுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்படி இயற்கை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லியாச்சுன்னா அது உதவி கொண்டே இருக்கு. ஆனா மனிதர்கள் தான் உதவுவதற்கு மேலும் கீழும் பார்க்கணும். இவங்களுக்கு செய்யலாமா, இவங்களுக்கு செய்யக்கூடாதா, நல்லவங்களா கெட்டவங்களா, அது ஒரு சிக்கல் இருக்குது. அது பார்க்க வேண்டியது தான். கண்டிப்பா என்ன பார்க்கணும்னா, நம்ம ஒரு ஆளுக்கு உதவுற பொழுது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். கெட்டவனுக்கு உதவக்கூடாது. கெட்டவனுக்கு உதவிட்டீங்கன்னா வளர்ந்துருவான். வரம் கொடுத்த சாமிக்கு தலையிலே கை வைப்பாங்க.
அவன் தானே மனுஷன். உங்களுக்கு யாரு கத்து கொடுத்துருக்காங்களோ என்ன பண்ணீங்க, நீங்க என்ன கத்து வந்து சரிதானான்னு பார்க்கணும். என்ன பண்ண போறீங்க, உங்க பொண்ணு பார்க்க. நீங்க சொன்னீங்க மந்திரம் சொல்லி செத்துருவாங்க, அது உங்களை நினைச்சு சொல்றேன். அப்ப எப்படி இருக்காங்க, வித்தை கத்துக்கிறவங்க ஒரு வித்தை கத்து கொடுக்குறான். நீ இந்த மந்திரத்தை சொன்னா அவன் செத்து போவான், நீ யாரை நினைச்சு சொல்லி அவன் செத்துருவான்னு. இவன் என்ன கேட்கிறான், சாமி நான் உங்களை நினைச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டுமாங்கிறான். இது இவனுடைய அறிவு. அதனாலதான் மனுஷங்களை வந்து மதிக்கணும். எப்படி மதிக்கணும், அளந்து மதிக்கணும்.